நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காட்சியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சகாதேவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் சகாதேவன். அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பா அந்த பேரிடர் இடர்பாடுகளை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு முன்னேற்பாடு கூட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதன்மை மாநாட்டு அரங்கில் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசுத்துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டமானது தொடங்கி ஒரு 20 நிமிடத்திலேயே திடீரென மின்வெட்டானது ஏற்பட்டிருக்கிறது. மின்வெட்டு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த மின்வெட்டை சரி செய்யும் முயற்சியில் ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மின்வெட்டு ஏற்பட்டதால் அந்த மேடைக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த 2 LED திரையில் வெளிப்படும் அந்த வெளிச்சத்தை மட்டுமே வைத்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கூட்டத்தை சிறிது நேரம் தொடர்ந்தார். தொடர்ச்சியாக அந்த மின்வெட்டு ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மின்வெட்டை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும் செய்யாமல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஒரு மின்வெட்டானது ஏற்பட்டிருப்பது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமில்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் மத்தியிலும் ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்து வருகிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடுத்த கட்டமாக முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தபடியாக நடைபெறக்கூடாது என்று கண்டிப்புடன் தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சகாதேவன்.